ஆன்லைன் மூலம் கற்றுக்கிட்டோம். சேஃப்டியாக இருக்கா? ஆனால் மீடியாலலாம் நிறைய என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது நமக்குள்ள. ஈவன் ரூரல் ஏரியா தென்காசியிலேயே இருக்குது. அதுக்கு முன் உதாரணமாக இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் கோமதி மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கோமதி மகாலட்சுமி. ஐ எம் a யோகா இன்ஸ்ட்ரக்டர். நான் ஆன்லைனில் யோகா கிளாஸ் லேடிஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்ருக்கிறேன். என்னோட யோகா மெம்பர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். My name is Usha Ramesh. First of all, I thank Ms. Gomati ma'am for giving this opportunity. எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்த Ms. கோமதி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன பேச போகிறேன்னா பெரிய அளவில் பட்டிமன்ற தலைப்புகள் இல்லை, டிஸ்கஷன் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பரிமாணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிமாணங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஸ்டில் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் எவ்வளோ பேர் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம் தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது நமக்குள்ள. ஹெல்த் வைஸ் பார்த்தா ஜங்க் ஃபுட்டு, மென்டல் வைஸை பார்த்தாக்கா ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் நிறையா வேலை பழுகள் நிறையா இருக்குது. இதுக்கு நடுவில் நமக்காக அப்படி கொஞ்சம் சிந்தனை செஞ்சு ஒதுக்கணும் அப்படின்னாக்க எவ்வளோ பேர் நமக்கு நாமே ஒதுக்கிக்கிறோம்? இல்லை, ரொம்ப கொஞ்சம் பேர் தான், விரல் விட்டு எண்ணிடலாம். சரி, இல்லை நான் என்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் வந்து வாக்கிங் போகிறேன், அப்புறமா ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் நேரம் போவோம், முடியலன்னு வந்துடுவோம், ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், 3ஆவது நாள் கை விட்டுருவோம். நான் வீட்டில் நிறைய வேலை பண்ணுறேன், அதுக்கு ஈடாகமா இல்லை. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்ய என்ன நிறைய வழி? வீட்டில் இருந்தபடியே பண்ணலாமா? நம்மளால் நடக்க முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எல்லா வேலையும் செய்ய முடியல, என்னால் வீட்டுக்குள்ளேயே இருந்து இதாக பண்ணேன்னா தேவையில்ல போல இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க, நானே யோசிக்கிறேன். அப்படி உங்களுக்கு யோகா ஒரு சிறந்த வழி. இப்போ யோகா பற்றி அவேர்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்தாச்சு. இந்தியா மட்டும் இல்லை, மேலை நாடுகள் எல்லா நாடுகள்லையும் யோகா பற்றி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நம்மளுக்கு வந்து யோகா ரொம்ப இன்றியமையாமல் இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் ஹெல்த்து தான். ஹெல்த்து மட்டும் இல்லை, மென்டலி நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்குது, புத்துணர்ச்சியை கொடுக்குது. யோகா மெயினாக அவ்வளோ புத்துணர்ச்சி கொடுக்குது. இப்போ எல்லாராலையும் யோகா பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக. சின்ன குழந்தைலேருந்து வயசான 90-95 வயசு பீப்புளெலாம் கூட பண்ணுறாங்க யோகா. அப்படி இருக்கும்போது எப்படி யோகா பண்ணுறது, எப்படி கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்க, யார்கிட்ட கற்றுக்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்குள்ளே நிறையா வரும். ஆனால் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டாலும், மீடியா மூலமாக கற்றுக்கிட்டாலும், ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிட்டாலும் சேஃப்டியாக இருக்கா? ஆனால் மீடியாலலாம் நிறையா என்னெல்லாமோ சொல்கிறாங்க, எப்படி கற்றுக்க முடியும்? லேடிஸ்க்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. அது லேடிஸ்க்கும் லேடி இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க அப்படின்னு நிறையா இது இப்போ வந்து நிறையா இடத்துல இருக்குது. ஈவன் ரூரல் ஏரியா தென்காசியிலேயே இருக்குது. அதுக்கு முன் உதாரணமாக இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் கோமதி மேம். அவங்க அழகாக பெரிய யோகா இன்ஸ்ட்ரக்டர், சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர், அழகாக சொல்லித்தராங்க. எப்போனாலும் 24 மணி நேரம் சொல்லி தருவீங்களா? ரெடி ஆகுங்க. 24 வருஷம் சொல்லிக் கொடுக்க ரெடியாக, நம்ம தான் ரெடியாகும். அவங்களோட ஈடு கொடுக்க ஓடிட்டு இருக்கணும். அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க. 1 மணி நேரம் தன் மணியை பார்க்காம கடகடன்னு பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லி தருவாங்க. ஒரு 2 நாள் நம்ம யோகா பண்ணுறதை குறைச்சிட்டோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டோம், அடுத்த நாள் கை காலம் தூக்கவே முடியாது. யோகா கண்டினியூஸாக பண்ணணும். வாரத்தில் 5 நாளும் 6 நாளும் ஒதுக்கி வச்சு நமக்கு பண்ணினாதான் புத்துணர்ச்சி கொடுக்கும், உடம்பு லேசாகும். ஒரு நாள் விட்டோன்னா அதோடைய சுமை வந்து நம்மளால் நல்லா உணர முடியுது. அதுக்கு இந்த கோமதி மேமோட யோகாவை கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்க அதுக்குரிய பலன் வந்து இம்மீடியட்டாக ஒரு 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். நான் என்னோட இதுவாக சொல்கிறேன், நான் வந்து நிறைய அதை அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக மிஸ்ஸஸ் கோமதி மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலேயே அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி மென்மேலும் அது வந்து ஆலமரம் மாதிரி நல்லா செழித்து வளர்ந்தால் தான் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ மோரோவர் சில பேர் ஐயோ நிறைய பைசா கட்டணமே, கிடையவே கிடையாது. பைசா அவங்களுக்கு முக்கியமே இல்லை. குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்குற இந்த யோகா கிளாஸை விரைந்து வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் பெனிஃபிட் ஆவீங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.